சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு சொல்றாரு, ஈரான்னால ஐரோப்பிய நாடுகள் வரைக்குமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு இருக்கு. ஈரான்ல இருந்து லண்டன் வரைக்குமே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு ஏவுகணை அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஈரான் இந்த ஒரு விஷயத்தை மறுத்து இருக்காங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த சீட்டாட்டத்துல சொல்ற மாதிரி பிளஃப் தான். யாருக்கும் எதுவுமே உண்மை தெரியாது. அப்போ அந்த பிளஃப் வைக்கும் போது இப்ப காடையெல்லாம் பிரிச்சு காமிச்சிட்டாங்க. அப்போ தொலைவும் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் சொன்ன 2000 கிலோமீட்டர் தாண்டி 4500 கிலோமீட்டர் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இது எதோட அந்த வேரியன்ட் சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பாசாங் சொல்லக்கூடிய நார்த் கொரியாவுடைய அந்த வகையை சேர்ந்த இந்த ஏவுகணை இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய படைத்தளங்கள் இருக்கக்கூடிய ஈராக்ல இருந்து அந்த நேட்டோ படைகள் வெளியேறிக்கிட்டு இருக்கு. கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கு. எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது அந்த ஒரு முயற்சி தான். ஏன்னா லாரிஜானி கொலை செய்யப்பட்ட பிறகு உடனடியா அது மேல தாக்குதல் நடத்துறாங்க. அப்படின்னா ஒருவேளை அப்படின்னா இந்த போரால அமெரிக்கா பெற்றதை விட இழந்ததுதான் அதிகம். இந்த நிலையில தான் இருக்குது. ஒருவேளை சரி இதனால ரஷ்யா லாபம் அடைஞ்சுதான். ரஷ்யா மட்டும் லாபம் அடையல, ஈரானும் சேர்ந்து லாபம் அடைஞ்சிருக்கு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ். வணக்கம். வணக்கம். மேற்காசிய போர் தொடங்கி கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேல, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 24 நாட்களுக்கு மேல போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில சமீபத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈரான் இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் பிரிட்டனினுடைய ராணுவ தளத்துல டியோகார்சியாவில் ஒரு தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4500 கிலோமீட்டரை தாண்டி ஈரான் அடிச்சதாக நம்ம செய்திகளை நம்ம ஒரு 2 நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு சொல்றாரு, ஈரான்னால ஐரோப்பிய நாடுகள் வரைக்குமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு இருக்கு. ஈரான்ல இருந்து லண்டன் வரைக்குமே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு ஏவுகணை அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஈரான் இந்த ஒரு விஷயத்தை மறுத்து இருக்காங்க. சோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எதிரால இப்படி ஒரு விவாதம் கடந்த 2 நாட்களாக பரப்பப்படுது. இதுல முதல் விஷயம் நீங்க சொன்னீங்க 4 வாரங்களை கடந்துடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த போர் தொடங்கும் பொழுது யார் முதல்ல மண்ணை கவுவது, அதாவது யார்கிட்ட அந்த ஏவுகணை ஈரான்கிட்ட ஏவுறதுக்கு போதுமான ஏவுகணை இருக்குதா அப்படின்றது அங்க கேள்வியா இருந்தது. அதன் பிறகு இவங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்கு போதுமான எதிர்ப்பு ஏவுகணைகள் எதிர்த்தரப்பான இருக்கக்கூடிய அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள்கிட்ட இருக்குதான்னு சொல்லி இன்னொரு கேள்வியே இருந்தது. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த சீட்டாட்டத்துல சொல்ற மாதிரி பிளஃப் தான். யாருக்கும் எதுவுமே உண்மை தெரியாது. அப்போ அந்த பிளஃப் வைக்கும் போது இப்ப காடையெல்லாம் ஓப்பனா பிரிச்சு காமிச்சிட்டாங்க. அப்போ ஈரானுக்கிட்ட போதுமான அளவுக்கு ஏவுகணை இருக்கு. 4 வாரங்கள் கழித்தும் அந்த ஏவுகணை ஏவுற அளவு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே அளவுல இருக்குது. ஆரம்ப கட்டத்துல இருந்த அந்த அளவு கொஞ்சம் அதுக்கப்புறம் குறைஞ்சதுக்கு பிறகு அது ஒரு சீரான அளவுல இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இது என்ன காட்டுது அப்படின்னா ஈரான்கிட்ட போதுமான அளவுக்கு 4 வாரங்களை கடந்தும் தாக்குதலுக்கு தேவையான ஏவுகணைகள் இருக்கிறத காட்டுது. அப்போ ஈரானுடைய ஏவக்கூடிய அந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த, அதாவது முக்கியமா இஸ்ரேல் தான் முழு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருந்தது. மற்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் பெரிய பாதுகாப்பு கொடுக்கப்படாத பகுதியா தான் இருந்தது. அப்போ இஸ்ரேல் இப்போ ஈரான் ஏவக்கூடிய அத்தனை ஏவுகணைகளும் பெரும்பாலான அந்த இலக்குகளை அடையிறதுல வெற்றிகரமா தாக்குறத அவன் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இது எதை சொல்லுது அப்படின்னா அவங்களுடைய ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்பு கிட்டத்தட்ட ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம முடிவுக்கு வரலாம். அப்போ இது முதல்ல யாரு அதிகமான ஏவுகணை இருக்குது அப்படின்னா அது ஈரான்கிட்ட தான் போதுமான அளவு ஏவுகணை இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அது நீண்ட நெடிய போரை நடத்துவதற்கு போதுமான தயாரிப்புகளோட ஈரான் இருந்திருக்கு அப்படின்றதையும் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். முதல் விஷயம். 2வது, இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இந்திய பெருங்கடல், அதாவது ஈரானில் இருந்து 4500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க படைத்தளம் மீது தாக்குதல் நடத்துறது அப்படின்றது என்னவா இருக்குது அப்படின்னா இவங்க இன்டர் கான்டினென்டல் அந்த பேலிஸ்டிக் மிசைல் ICBM சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு இன்னும் ஈரான் வளரல. அதே சமயத்துல அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் லெவல்னு சொல்லுவாங்க. இதை அதாவது 2000 கிலோமீட்டர்ல இருந்து 4000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்டர்மீடியட் லெவல். அதுல அந்த அளவுக்கு இவங்க கிட்ட போதுமான தூரம் ஏவக்கூடிய ஏவுகணைகள் இருக்குது அப்படின்றது காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த செய்தியை கசிய விட்டது அமெரிக்க தரப்பா இருக்கு. அப்போ ஒரு விஷயத்த அமெரிக்க தரப்பு கசிய விடுது அப்படின்னா அது இப்போ உதாரணத்துக்கு ஒரு போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது விபத்தால் நடந்ததுன்னு தான் சொல்றாங்களே தவிர எதுவும் நாங்க ஈரானை தாக்கப்பட்டதால நாங்க இந்த போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா ஒத்துக்கிறது இல்லை. பெரும்பாலும் ஒத்துக்கிறது இல்லை. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் ஒத்துருக்காங்க. என்ன ஒத்துருக்காங்க அப்படின்னா
F-35 அப்படின்ற அந்த உயர் ரக அந்த அதிநவீன போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திருந்தா மட்டும்தான் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த காணொலியோட ஈரான் தரப்பு வந்து அதை பதிவு செஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால முன்கூட்டி அவங்க வந்து ஒப்புக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ ஈரான் அறிவிக்காத போது இந்த விஷயத்த வெளியில சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து ஈரானுக்கு எதிரான ஒரு பாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துன்ற காரணத்தால வெளியிட்டிருக்கலாம். இல்ல ஒரு பொய் தகவலாக கூட வெளியிட்டிருக்கலாம். 2 காரணம் இருக்குது. அப்போ முதல் காரணத்தை எடுத்துப்போம். இது வந்து ஈரானுக்கு எதிராக பரப்பப்பட்ட ஒரு விஷயம். அதாவது அதுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்குறதுக்காக இந்த உண்மையான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம வந்து முதல் விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இந்த 4500 கிலோமீட்டர் சென்று இந்த தாக்கக்கூடிய அந்த ஏவுகணையோட தூரம் எதை சொல்லுது அப்படின்னா, ஈரான் இதுவரைக்கும் சொன்ன அந்த 2000 கிலோமீட்டர் தாண்டி இந்த தொலைவு வந்து அந்த 2000 மட்டும் இல்ல 4500 வரைக்கும் அவங்க கிட்ட போகக்கூடிய அளவுக்கு ஏவுகணைகள் இருக்குது அப்படின்றத காட்டுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட இருந்த ஏவுகணைகள்லாம் முதல்ல நம்ம பேசின மாதிரி ஏவுகணை எவ்வளவு தூரம் பயணிக்கக்கூடிய விஷயம், அதன் பிறகு எவ்வளவு துல்லியம், எவ்வளவு அதாவது வெடிபொருள் ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய திறமை வந்தது அப்படின்றது 2வது விஷயம். 3வது எவ்வளவு துல்லியமானது அப்படின்றது இங்க இருக்கிற 3வது விஷயம். அப்போ முதல்ல இப்ப சமீபத்துல அந்த நடந்த தாக்குதல் எல்லாம் பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட போதுமான அளவுக்கு ஏவுகணைகள் இருக்குது 1. 2வது அது செல்லக்கூடிய தூரம் அப்படின்றது 2000 கிலோமீட்டர் ஒன்னும் பிரச்சனை இல்லாம போகும் அப்படின்றது 2வது. 3வது அவங்கள்ட்ட 300 அதாவது சில 100 கிலோகிராம்ல இருந்து இன்னைக்கு 2 டன் வரைக்கும் அந்த தாக்குதல், அதாவது அந்த வார்ஹெட்டை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள் இருக்குது அப்படின்றத பார்த்திருக்கிறோம். இப்போ கடைசியா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த தொலைவும் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் சொன்ன 2000 கிலோமீட்டர் தாண்டி 4500 கிலோமீட்டர் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இது எதோட அந்த வேரியன்ட்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த பாசாங் சொல்லக்கூடிய நார்த் கொரியாவுடைய அந்த வகையை சேர்ந்த இந்த ஏவுகணையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெளியில இவங்க எந்த ஒரு பரிசோதனையும் செய்யல. அப்ப செய்யாத போது ஒருவேளை இப்படி இவங்க ஈரான் ஏவி இருந்தா அப்படின்னா அது வந்து ஒரு பரிசோதனை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையா தான் இருக்க முடியுமே தவிர உண்மையான பரிசோதிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை இருக்கிறதுக்கான எந்த இடமும் இல்லை. ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா இவங்க பரிசோதிச்சிருப்பாங்க, வெளியில தெரிஞ்சிடும். அப்ப இது வந்து ஒரு தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையா இருக்கலாம். அதனால இதோட துல்லியத்தன்மை ஒரு கேள்விக்கிடமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதோட முக்கியத்துவம் என்ன? இந்த கார்சியா வரைக்கும், அதாவது டியோ கார்சியா வரைக்கும் இந்த ஏவுகணை போகுது அப்படின்னா இதோட முக்கியத்துவம் என்ன? போர்ல இவ்வளவு ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். சாதாரணம் செய்ய முடியாது. இதுக்கு முன்னாடி நம்ம பேசுறது என்ன அப்படின்னா, ஈரான்ல இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 2000 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த போர் விமானங்களை தள்ளி வைக்கிறது, விமான கப்பல்களை 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் நிறுத்துறதுன்றதுல கிட்டத்தட்ட ஈரான் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அப்போ 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கப்பட்டவனும் இருக்குது. ஜோர்டானுடைய அந்த ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய படைத்தளம் தொடர்ந்து தாக்கப்பட்டவனா இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த நிலையா இருக்கக்கூடியதுதான் இந்த டியோ கார்சியால இருந்து போகக்கூடிய பெரும்பாலான அந்த போர் விமானங்கள் பாத்தீங்கன்னா B2 ரக போர், அதாவது குண்டுகள் வீசக்கூடிய போர் விமானங்கள். அந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு கவரும் கிடையாது. அது வந்து ஒரு திறந்த வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விமான தளமா தான் இருக்கு. போதுமான அளவுக்கு அங்க கவர் கிடையாது. அப்ப கவர் இல்லாத காரணத்தால இந்த மாதிரி ஒருவேளை தாக்குதல் உள்ளாச்சு அப்படின்னா அதோடைய விளைவு வந்து பாரதூரமானதா இருக்கும். அப்போ இப்போ இவங்களுக்கு இருக்க, அதாவது அமெரிக்க தரப்புக்கிட்டு இருக்கக்கூடிய இது வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு இந்த இஸ்ரேல் இருந்து தாக்க முடியும், இன்னொன்னு அந்த இங்கிலாந்துடைய அந்த போர் தளங்களா இருக்கக்கூடிய படைத்தளங்களா இருக்கக்கூடிய சைப்ரஸ் அல்லது கார்சியா அந்த பகுதி, அதுல இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கிலாந்துல இருந்து நேரடியா ஃபோர்ட் ஃபோல்டுன்ற அந்த பகுதியில இருந்து தாக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு இருக்கிற சூழல். அப்போ ஈரான் இதன் மூலமா என்ன சொல்ல விரும்பலாம் அப்படின்னா, எங்கிருந்து தாக்குனாலும் அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு ஏவுகணை இருக்குது அப்படின்றத காட்டக்கூடியதா இருக்கலாம். அதன் மூலமா அவங்களை பின்வாங்க வைக்கிறது, இந்த போர்ல அவங்கள தன் வழிப்படுத்துறது அப்படின்ற ஒரு காரணமா இருக்கலாம். அதே சமயத்துல 2வது காரணத்தை எடுத்துப்போம். 2வது காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு திட்டமிட்ட பொய்யா இருக்கலாம் அப்படின்றது. அது போர் சமயத்துல வந்து இருதரப்பும் அந்த மாதிரியான அந்த தகவல் தொடர்பு போர் நடத்துறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான். நிஜ போர் நடக்கும்போது இந்த மாதிரி நிழல் போரும் தொடர்ந்து நடந்தவண்ணம் தான் இருக்கும். அது மக்கள் மனதை நோக்கி, அதாவது உண்மையான போர்ல ஏவக்கூடிய ஏவுகணை அப்படிங்கிறதும் ஆயுதங்கிறதும் அங்க இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை நோக்கி போகுது அப்படின்னா, இந்த பொய் தகவல்கள் அப்படின்றது எதை நோக்கி போகுது அப்படின்னா மனிதர்கள் நோக்கி போகக்கூடியது. அவங்களுடைய சிந்தனையை யாருக்கு சாதகமா கொண்டு போறது, அதாவது பர்செப்ஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் போர்ல. அமெரிக்காவுக்கு இந்த 2 நோக்கம் இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஒண்ணு, இந்த போரை எப்படியாச்சும் நிறுத்தணும்னு ஈரான் கிட்ட மற்ற நாடுகள் வந்து அழுத்தம் கொடுக்கறதோ, இல்லைன்னா இதை ஒரு காரணமா வச்சு ஈரான் எல்லா நாடுகளும் தாக்குறதோ, இந்த ஒரு நோக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அமெரிக்காவுக்கு?
அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப 2வது காரணம் அப்படின்றது என்னன்னா, தொடர்ந்து ட்ரம்ப் மற்ற நாடுகளை எங்களோட சேர்ந்துங்கன்னு சொல்லி தொடர்ந்து அழைத்தவண்ணா இருக்கிறாரு. யாரும் வர்றதா இல்ல. அப்போ அவங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது. ஐரோப்பிய நாடுகளுக்கு இப்ப உள்ள நுழையணும் அப்படின்னா ஒரு காரணம் உண்டாகணும். அதுக்கான ஒரு அந்த மக்கள் மனதுல ஒரு கருத்தை கட்டமைக்கணும். என்ன மாதிரி எதை வச்சு கட்டமைப்பீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஏவுகணைன்றது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆசியாவை மட்டும் தாக்கல. அது ஐரோப்பா வரைக்கும், அதாவது இன்னைக்கு இங்கிலாந்து வரைக்கும் தாக்கக்கூடிய அளவுக்கு ஈரானுடைய அந்த படை வலிமை, அந்த ஏவுகணை வலிமை கூடி இருக்குது. அப்ப இப்படியே விட்டோம் அப்படின்னா எல்லா நாடுகளுக்கும் அது ஆபத்துன்னு சொல்லி ஒரு கருத்தை கட்டமைத்து அதன் மூலமா என்ன பண்ண முடியும், நேட்டோ நாடுகளை உள்ள கொண்டு வர முடியுன்ற ஒரு சூழல் இருக்கிறதால இது ஒரு பொய்யான செய்தியாவும் இருக்கலாம். அப்ப ரெண்டுக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கேள்வி என்னன்னா, அப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏன் அந்த தேவை ஏற்படல? எது தேவை ஏற்படலன்னு சொல்றீங்க, எனக்கு சரியா புரியல. ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியா வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து இந்த போர்ல கலந்துக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஐரோப்பிய நாடுகள் இதுல கலந்துக்காததுக்கு என்ன காரணமா இருக்கு இந்த போர்ல? முதல் காரணம் ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இவங்களை கலந்து கொண்டு அவங்களுடைய ஒப்புமையோட இவங்க ஒரு தாக்குதலுக்கு வரல. ஒண்ணு ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்குமான இழுபறி உக்ரைன் போர்ல அந்த ரஷ்யாவுடைய சமாதானம் போகிறதா இல்ல வந்து சண்டையை தொடர்றதா அப்படின்றதுல எங்க இழுபறி இருக்குது. அப்போ அந்த ஒரு சூழல்ல ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ஒற்றுமை அங்கேயே உடைக்கப்பட்டுடுச்சு. அப்போ இந்த அடுத்த போர் வரும்பொழுது அவங்க இதுக்கு எந்த ஒரு ஆதரவும் தெரிவிக்காதுன்றது இயல்பான ஒரு விஷயம். ஆனா அதே சமயத்துல அங்க ஒரு காரணம், அதாவது அமெரிக்காவை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதும் ஐரோப்பாவுக்கு ஒரு இப்ப நடைமுறை சார்ந்த ஒரு விஷயம். அப்போ இவங்க ஐரோப்பாவுக்கு ஒரு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக நெருக்கடி கொடுக்கும்போது அவங்க இயல்பா அந்த போருக்குள்ள வரணும் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு காரணத்தை கட்டமைக்கிறது, ஒரு சூழலை கட்டமைக்கிறது அப்படின்றதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த டியோ கார்சியா மேல ஈரான் தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்க ஒரு தகவலை பரப்புறது மூலமா அவங்கள வந்து இவங்க ஒரு ஒப்புமையை கொண்டு வர்றது, அந்த மக்கள் மனதுல வந்து ஒரு ஆதரவான, ஏன் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னா ஒரு காரணம் வந்து உக்ரைன் போர்ல அமெரிக்காவுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான வேற்றுமை. 2வது அங்க இருக்கிற மக்கள் எந்த மக்களும் வந்து இதுக்கு போருக்கு ஆதரவா இல்லை. அப்படி ஆதரவா இல்லாத சமயத்துல அங்க இருக்க எந்த ஒரு அரசியல்வாதி இந்த போர்ல இறக்க போறான் அப்படின்னாலும் அது வந்து ஒரு தற்கொலைக்கு சமமானது, அரசியல் தற்கொலைக்கு சமமானது. அதனாலதான் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்ப அதுக்கு ஒரு காரணத்தை இவங்க உருவாக்குறாங்க. இல்ல குறிப்பா இப்போ இஸ்ரேல் வந்து ஈரானினுடைய இந்த ஏவுகணை அப்படின்றது வந்து லண்டன் வரைக்கும் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா யூகே வந்து அதை நிராகரிச்சிருக்காங்க. சோ இதையும் நம்ம வந்து இந்த போர்ல அவங்க வந்து ஈடுபாடு இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா இந்த பதில் மூலமா? அவங்க தொடர்ந்து அது வந்து ஈடுபாடு இல்லாததை காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து அப்படி ஒரு வேலை இறங்கும்பொழுது அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். குறிப்பா பொருளாதார ரீதியா கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றதால தான் அவங்க வரத்துக்கு தயங்குறாங்க. இன்னொன்னு பொருளாதார ரீதியா மட்டும் இல்ல, அது வந்து இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய படைத்தளங்கள் இருக்கக்கூடிய ஈராக்ல இருந்து அந்த நேட்டோ படைகள் வெளியேறிக்கிட்டு இருக்கு, கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த ஹெஸ்புல்லான்ற அந்த அமைப்பு அவங்களோட தாக்கி அங்க இருக்கக்கூடிய நேட்டோ வீரர்கள் வந்து ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டதா சொன்னாங்க. பிரான்ஸ் வீரர் உயிரிழந்தா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பல வீரர்கள் வந்து காயமடைகிறதா சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு 24 நேரம் அதாவது ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவிச்சுட்டு நாங்க வந்து வெளியேறதுக்கான வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து ஒத்துக்கிட்டு நீங்க வெளியேறிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய படைகளே அங்க வந்து தாக்குதலுக்கு உள்ளாகும் போது புதுசா படைகளை இறக்கும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை அந்த ஐரோப்பிய நாடுகள் சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வருவாங்க? அதனால என்ன பொருளாதார பலன் இருக்கு. அடுத்த கேள்வி, இப்போ வந்து ஒருவேளை இவ்வளவு தாண்டி இவங்க வந்து போராடாத நாடுகள்லாம் கிடையாது. லிபிய போர்லயும் அந்த ஐரோப்பிய நாடுகள் வந்திருக்கிறாங்க, ஈராக் போர்லயும் ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்தா வந்து தாக்குனாங்க. அதை நம்ம தொடர்ந்து பாக்குறோம். இந்த போருக்கு ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா அதோட பொருளாதார பலன்கள் தான் காரணம். அப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த போருக்கு போறது மூலமா வந்து போதுமான பொருளாதார பலன்கள் இல்லை, இழப்பு தான் அதிகமே தவிர பலன்கள் குறைவு. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா உக்ரைன் போர்ல அதை பார்த்துட்டாங்க. ஏற்கனவே எல்லாம் சேர்ந்துட்டு போய் நம்ம வந்து உக்ரைன் வளங்களை வந்து எல்லாம் பிரிச்சுக்கலாம் அப்படி சொல்லி போகும்பொழுது தோல்வி வந்தப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தெளிவா அமெரிக்கா நேரடியா போய் ரஷ்யா கூட கை கோர்த்துக்கிட்டு ஐரோப்பா வந்து கைவிடுறது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்குது. அப்போ இங்கேயும் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்றதால தான் அவங்க தள்ளி நிக்கிறாங்க. இப்போ இது தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம்னா ஈரானினுடைய அணுத்தளத்தின் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அதே போல நேற்று நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அணுத்தளங்களின் மீது நிறைய தாக்குதல் நடத்தியதாக, அதனால இஸ்ரேலுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுத்துவதாக நம்ம பார்க்கிறோம். இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி இது வந்துடுச்சா இந்த போர்? அப்போ இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இது வந்து முதல் முறையா தாக்கப்படல. ஈரானில் இருக்கக்கூடிய அந்த அணுசக்தி தொடர்பான அந்த தளங்கள் மீது அந்த இஸ்பஹான் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மீது தாக்குதல் நடத்துறது புதுசு கிடையாது. ஏற்கனவே தாக்குதல் நடத்தினாங்க. ஏன்னா இந்த முறை தாக்குதல் நடத்தும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா ஈரான் கடுமையான எதிர்விளைவு செய்யறாங்க. அப்போ முதல்ல வந்து ஏன் இந்த அந்த மாதிரி அணுக்கட்டமைப்புகள் மூலமா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா புஷ்னர்னு சொல்லக்கூடிய அந்த
அணு ஆயுத மின் உற்பத்தி நிலையம், அதாவது ரஷ்யாவுடைய ஒத்துழைப்பில் நடக்கக்கூடிய ஒரு மின் உற்பத்தி நிலையம், அந்த பகுதியிலும் முதல் முறையா தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதா செய்திகள் வந்தது. அதான் நேரடியா தாக்கப்படல, பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியில தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு செய்திகள் வந்தது. அதை எதை காட்டுது அப்படின்னா, இப்போ ஏற்கனவே எடுத்துக்கிட்ட முயற்சி கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்சு போச்சு. அப்போ தன்னை தற்காத்துக் கொள்வதில் வந்து ஈரான் வெற்றி பெற்றாங்க. இப்ப அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு போகணும், ஆனா ஈரான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈரான் வரமாட்டேன்னு சொல்ற ஒருத்தங்களை வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கடுமையா ஒரு அரசியல் அழுத்தம், அப்படி ஒரு தேவையை உருவாக்கணும். அப்படி தேவையை உருவாக்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான முயற்சிகள். அதே மட்டும் இல்ல, தொடர்ந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஹெர்முஸ் நீரிணையை வந்து நாங்க திறக்க மாட்டோம், அதாவது அமெரிக்க அணி நாடுகளுக்கு திறக்க மாட்டோம்னு சொல்றது மூலமா அவங்களுக்கு பொருளாதார அழுத்தமும் கூடிக்கிட்டே இருக்கு. இப்போ இதை முடிவு கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த சூழல்ல பேச்சுவார்த்தைக்கு வராத ஒரு ஆளு பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு விதிக்கப்படுற அந்த புதிய விஷயங்களை அடுத்தது பார்க்கலாம், நம்ம நிபந்தனைகளை பார்க்கலாம். ஆனா அவங்கள்ட்ட இப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படின்னா அவங்கள கட்டாயத்தின் பேர்ல அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கணும். அதுக்கான ஒரு முயற்சியாக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அமெரிக்க இஸ்ரேல் தரப்பு முதல் முறையா அந்த உள்கட்டமைப்பு, அதாவது எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது அந்த ஒரு முயற்சி தான். ஏன்னா லாரிஜானி கொலை செய்யப்பட்ட பிறகு உடனடியா அது மேல தாக்குதல் நடத்துறாங்க. அப்படின்னா ஒருவேளை முடிவெடுக்கக்கூடிய அந்த தலைமையில் இருக்கக்கூடிய அந்த லாரிஜானின்றதான் முக்கியமான ஒரு தலைமையில இருக்கக்கூடியவர், ஒரு முடிவுல இருக்கக்கூடியவரா அந்த சூழல்ல இருந்தார். அப்போ முடிவெடுக்கக்கூடிய அந்த கமாண்ட் செயின் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல நம்ம வந்து எரிவாயு மேல தாக்குதல் நடத்தினா அப்ப மொத்தமா அங்க வந்து ஒரு குழப்பகரமான சூழல் ஏற்படும். அதனால வந்து ஒரு அரசியல் சீர்குலைவு ஏற்படும். அதன் மூலமா அவங்களை வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ள கொண்டு வந்து நம்ம வந்து நம்மளுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்றது அவங்க திட்டமா இருந்திருக்கு. ஆனா அது வந்து தோல்வி அடைஞ்சு போச்சு. உடனடியா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி எங்களால ஒரு ஆளை நாங்க நம்பி இல்லை, எங்களுக்கு ஏற்கனவே தெளிவான திட்டமும் அந்த கமாண்ட் செயினும் தொடர்ந்து ஆக்டிவா தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து பறைசாட்டிட்டாங்க. இப்ப அதுக்கு அடுத்தமா இருக்கிற இவங்களுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, இப்போ அந்த அணுசக்தி தொடர்பான அந்த மின் நிலையங்கள் மேலையும் அதுக்கான உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துறது, அது மூலமா ஒரு பேரழிவை உருவாக்குறது, அந்த மூலமா ஈரானை தன்னோட பேச்சுவார்த்தை கொண்டு வர்றது அப்படின்றதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. அதோட வெளிப்பாடு தான் இப்ப சமீபத்துல 48 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய உள்கட்டமைப்புகள், அதாவது நீர் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது நாங்க தாக்குதல் நடத்துவோம்னு சொல்றது என்னன்னா, அது ஒரு கையெறி நிலை. வந்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது வேற வழி இல்லை, நீங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துதான் ஆகணுன்ற ஒரு கையெறி நிலையோட வெளிப்பாடு தானே தவிர, இவங்களை பேச்சுவார்த்தைக்கு எந்த வழியில கொண்டு வந்துடணும்னு நினைக்கிற அந்த ஒரு முயற்சி தானே தவிர, மற்றபடி அவங்க வந்து நாங்க வெற்றி பெற்றோம் அப்படின்ற அந்த நிலையிலன்னு சொல்ல முடியாது. அதுக்கான பதிலடி என்னவா இருக்குன்னா, ஈரானுடைய பதிலடி என்னவா இருக்குன்னா, நீங்க இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த டயம்னான்னு சொல்லக்கூடிய அந்த அணுசக்தி தொடர்பான அணு ஆயுதம் மற்றும் அணு மின் உற்பத்தி நடக்கக்கூடிய விஷயம், அந்த இடம் தான் வந்து டயம்னான்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேல் இருக்கக்கூடிய பகுதி. அது கடுமையான ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுவரைக்கும் அது தாக்கப்படலை. ஆனா முதல் முறையா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஈரான் அந்த பகுதி, அதாவது அந்த நேரடியாக அதை தாக்கல, அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தாக்கியிருக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அணுமின் விஞ்ஞானிகள் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதின்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னா ஒரு எச்சரிக்கையா சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பான ஒரு பகுதியில இவங்களுடைய ஏவுகணை துல்லியமா தாக்கிருக்கு அப்படின்னா, எங்களால நீங்க ஒருவேளை இந்த புஷ்னர் அணுமின் நிலையம் தாக்கப்பட்டது அப்படின்னா, அங்க இஸ்ரேல் இருக்கக்கூடிய அந்த டயம்னா அணுமின் நிலையம் தாக்கப்படும் அப்படின்றதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் இது. அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா, இஸ்ரேலோட டிட்டர்மினேஷன். நீங்க எந்த ஒரு சூழலுக்கு போனாலும் நாங்க அதே அளவுக்கு இணையான ஒரு தாக்குதலை எங்களால செய்ய முடியும், அதுக்கான வலிமையோட இருக்கிறோம், முடிவோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு அறிவிக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, இப்போ அந்த மேற்காசியா முழுக்க இருக்கக்கூடிய மின் நிலையங்கள் மற்றும் அந்த, அதாவது டீசாலினேஷன் பிளான்ட்னு சொல்லக்கூடிய நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுடைய பட்டியலை வெளியிட்டு இருக்கிறாங்க. எங்கள் மீது இந்த மாதிரி தாக்குதல் நடத்தினீங்கன்னா இந்த நிலையங்கள் மீது எல்லாத்தையும் நாங்க தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, நான் என்ன அழிக்கும் போது இந்த பகுதியை அழிவு நோக்கி போகும். அதன் மூலமா என்ன சொல்ல வராங்க, நம்ம அந்த பகுதியை அழிக்கிறது என்னோட நோக்கமா? அது கிடையாது. எதிரி வந்து தன்னை, அதாவது ஈரானை அழிக்கிறது, அதன் மூலமா அது ஒரு பேரழிவுல போய் முடியும். அதனால அது வந்து நீங்க தாக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக தான் பார்க்கணும் இந்த விஷயத்த. ஈரான் வந்து எல்லாரையும் வந்து அழிச்சு ஒழிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கூடாது. ஏன்னா இது தாக்குதல்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னா அது ட்ரம்ப் தான் இருக்கிறார். அதுக்கு எனக்கு எதிர்வினையா தான் இவங்க சொல்றாங்க. இதுதான் நம்ம இதுல இந்த விஷயத்தை பொறுத்தவரை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இல்ல, இப்ப இந்த 24 நாள் போர்ல வந்து அமெரிக்கா அவங்களுடைய நோக்கம் வந்து தோல்வி அடைகிறாங்கன்னு சொல்லி நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. இப்ப நீங்க கேள்வி என்னன்னா, அமெரிக்கா வந்து ஏதாவது லாபம் அடைஞ்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 24 நாட்கள்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 லட்சம் கோடிக்கு மேல அவங்க வந்து ராணுவத்துக்கு செலவு பண்ணதாக நம்ம நிறைய டேட்டாஸ் இதெல்லாம் பாக்குறோம். ஸோ இதனால ஆயுத நிறுவனங்களுக்கு ஒரு பக்கம் லாபம் வருது அப்படின்றது ஒரு பக்கம். ஸோ எந்தவித லாபமும் அடையலையா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. அப்போ அமெரிக்காவினுடைய சேச்சுரேட்டட் பாயிண்டா என்ன இருக்கு இந்த போரை நிறுத்துறதுனாலும் சரி, இல்ல அவங்களுக்கு வெற்றி பெறணும்னாலும் சரி?
போர் அப்படின்றது நம்ம எப்பயும் சொல்றதுதான் ஒரு பொருளாதார நோக்கத்தோட செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம். அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பந்தயம் கட்டுற மாதிரிதான். வெற்றி பெற்றீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு செலவு செஞ்சீங்களோ அதுக்கு 2 மடங்கோ இல்ல 5 மடங்கோ இல்ல 10 மடங்கோ உங்களுக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த எரிவாயு உற்பத்தின்றது அவ்வளவு பெரிய உலகத்திலே மிகப்பெரிய எரிவாயு வயல் அது. அங்க இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் 10 டாப் 10 எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் ஒரு உற்பத்தி அதாவது எண்ணெய் வளங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஈரான் இருக்கக்கூடிய இருக்குது அப்படின்றது முக்கியமான விஷயம். அதோடைய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் அதாவது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒருவேளை இந்த போர்ல வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னா இந்த 2 பில்லியன் ஒண்ணுமே கிடையாது. இந்த 20 பில்லியனோ இல்ல 200 பில்லியனோ அது ஒண்ணுமே கிடையாது. இது போல பல மடங்கு அவங்களால அந்த வளங்கள் மூலமா அடைய முடிய விஷயம் தான். ஆனா அதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்போ அந்த அந்த முயற்சியில தோல்வி அடையும் பொழுது இவங்க எவ்வளவு இதுவரைக்கும் செலவு செஞ்சது மட்டும் இல்ல இனிமேலும் செலவு செய்ய போறதும் பாத்தீங்க அப்படின்னா அது இழப்பு தானே தவிர இவங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் கொடுக்காது. அப்ப வேற ஏதாவது ஆதாயம் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒருவேளை அது அந்த இதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ தென்கிழக்கு ஆசிய அந்த சந்தை எண்ணெய் சந்தையை பாத்தீங்க அப்படின்னா இந்த அமெரிக்க எரிவாயு மற்றும் எண்ணெயை வச்சு பதில் செய்யறது அப்படின்றதுக்கெல்லாம் முயற்சி செய்யறதா சொல்றாங்க. ஆனா அது கிட்டத்தட்ட வெற்றி பெற மாதிரி தெரியல. ஏன்னா அதுக்கான போதுமான உற்பத்தி இப்போ உடனடியா நீங்க போய் அமெரிக்காவிலேயோ இல்ல இப்ப சமீபத்துல கைப்பற்றின அந்த வெனிசுவேலாவோட எண்ணெயையோ வேகமா நீங்க உற்பத்தியை பெருக்கி அங்க அந்த சந்தையை பிடிக்க முடியாது. அப்போ அதுக்கு தயாரா இருக்கக்கூடிய நாடு பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவா தான் இருக்கு. அதனால தென்கொரியா என்ன பண்ணுது அப்படின்னா நாங்க ரஷ்யாவிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு முயற்சி செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அமெரிக்க தரப்பு இது வரைக்கும் செலவு செஞ்சது மட்டும் இல்ல இனிமேலும் செலவு செய்ய போற விஷயத்துக்கும் கடுமையான இழப்பு. அது மட்டும் இல்ல அந்த மீறினை மூணதால இந்த பங்கு சந்தையில ஏற்படக்கூடிய இழப்பு அப்படின்றது மிகப்பெரிய இழப்பு. ஆனா அதனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த போரால அமெரிக்கா பெற்றதை விட இழந்ததுதான் அதிகம். அந்த நிலையில தான் இருக்குது. ஒருவேளை சரி இதனால ரஷ்யா லாபம் அடைஞ்சுதா? ரஷ்யா மட்டும் லாபம் அடையல, ஈரானும் சேர்ந்து லாபம் அடைஞ்சிருக்கு. அப்போ அவங்க இதுவரைக்கும் செலவு செஞ்சதை விட அதிகமான ரிட்டர்னை வாங்கிட்டு இருக்காங்க. எது வழியா வந்துட்டு இருக்குது அப்படின்னா இந்த எண்ணெய் முதல்ல அந்த விலை உயர்ந்தது. அந்த எண்ணெய் விலை உயரும் போது அவங்களுடைய அந்த ஈரானுடைய ஏற்றுமதி ஆகட்டும் ரஷ்யாவுடைய ஏற்றுமதி ஆகட்டும் தொடர்ந்து அதிகரிச்ச வண்ணம் தான் இருக்குது. அப்போ எண்ணெய் விலை உயர அவங்களுடைய வருமானம் கூடுது. அப்போ இந்த போர் செலவு அதை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணிட முடியும்ன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது இவ்வளவு போர் நடந்ததுக்கு பிறகு அதாவது ரஷ்யாவால அந்த பொருளாதார தடையை உடைக்கவே முடியல. அவ்வளவு கடுமையா தான் இருந்தது. பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இந்த 2 வார போர்ல 2-3 வாரத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1993-94 நினைக்கிறேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அது மேல ஈரான் மேல விதிக்கப்பட்ட பொருளாதார தடைன்றது நீக்கப்படவே இல்லை. ஆனா இந்த 3 வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா செய்ய முடியாத விஷயத்த இந்த 3 வாரத்துல சாதிச்சிருக்காங்க. அவங்க மேல இருந்த அந்த எண்ணெய் விற்பதற்கான அந்த பொருளாதார தடை நீக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுல யார் இதுல பலன் அடைஞ்சது அப்படின்றது உலகத்துக்கு முழுக்க வெளிப்படையா தெரிஞ்சிருக்குது. அது தனக்கு மட்டும் அந்த விடுதலை வாங்கி அந்த மாதிரியான ஒரு விடுதலை சொல்லக்கூடாது. அது தனக்கு மட்டும் அந்த மாதிரியான பலனை ஈரான் அடையல, தன்னோட சக கூட்டாளியா இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு அந்த பலனை நீட்டிச்சிருக்கிறது தான் இதுல இருக்கிற மிகப்பெரிய பலனா நம்ம பார்க்கணும். அப்போ இதன் மூலமா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இங்க பலன் அடைஞ்சதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்ற தரப்புதான் பொதுவா பலன் அடைகிறது அப்படிங்கிறது நடக்கும். அதுதான் இங்க எல்லா இடங்களையும் நடந்த விஷயம். அப்போ நீங்க ஒரு பலத்தை கைப்பற்றதுக்கு போனீங்க, அதுல தோல்வி அடைஞ்சிட்டீங்க. அப்ப வெற்றி பெற்ற தரப்பு என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய அதாவது வெற்றி பெற்றதோட விளைவா இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பலன்களையும் அறுவடை செஞ்சுட்டு இருக்கு. அதாவது ஈரானிய தரப்பு அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஈரானிய தரப்பு மட்டும் இல்ல, ரஷ்யா மட்டும் இல்ல, இதுல மிகப்பெரிய பலனாளி பாத்தீங்கன்னா சீனாவுன்றது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். போய் இவங்களுடைய ரஷ்ய சீன கூட்டு அப்படிங்கிறது பலனடையக்கூடிய தரப்பாகவும் இழப்பு அப்படின்றது அமெரிக்க அணி நாடுகளோட இழப்பாகவும் இதை நம்ம பார்க்கணும். ஓகே, இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப இந்த போரை நிறுத்துறதுக்கு ஈரான் என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்காங்க? அதே போல இன்னொரு செய்தி என்ன வருது அப்படின்னா உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டை அமெரிக்கா நிறுத்தினா ஈரானுக்கான இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டை நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னதாக ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல இந்த செய்தி அதாவது ஈரான் இப்படியான ஒரு செய்தியா அமெரிக்காவுக்கு சொன்னாங்க அப்படின்றதுல எந்த விதத்துல அதுக்கான அது இது மாதிரி கசிய விடுற செய்தி தான். நம்ம கடந்த முறையே பேசணும். அது இந்த மாதிரி போர் நடக்கும்போது அதாவது எதிர்த்தரப்பை அதை ஒற்றுமை உடைக்க விதமா செய்கிற ஒரு தகவலா இருக்கலாம், இல்ல உண்மையாவும் கூட இருக்கலாம். அப்போ உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குதா? பாத்தீங்க அப்படின்னா இந்த போரால ரஷ்யா பலன் அடையுது அப்படின்றதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முடியும் பேசணும். பலன் அடைஞ்சது மட்டும் இல்ல, அது மேல இருக்கிற பொருளாதார தடை நீக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அந்த பொருளாதார தடைக்கு ஈடா அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசுனாங்களா அப்படின்னா ஒருவேளை அதுக்கு அப்படி ஒரு பொருளாதார தடை நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு மட்டும் நீக்கிட்டு ஈரானுக்கு நீக்காம விட்டுருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா ஈரானுக்கு சேர்த்தா நீக்கி இருக்கிறேன். அப்ப அது உண்மையிலே இதுக்காக செய்யப்பட்ட விஷயமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. சமீபத்துல
ரஷ்ய அதிபர் வந்து அந்த புத்தாண்டு வாழ்த்து சொல்லும் போது உங்களுக்கு நம்பகமான ஒரு கூட்டாளியா நாங்க என்றும் இருப்போம் அப்படின்னு தான் வந்து அவர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. உங்களுக்கு வந்து எல்லா நேரங்களும் தோளோடு தோல் நிற்போம் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அப்போ அதெல்லாம் நடப்பு நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது அப்படி எதுவும் தெரியல. அவங்களுடைய நகர்வு ரஷ்யா நகர வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இவ்வளவு நாள் பேசும் பொழுதும் அவங்கள்ட்ட எந்த ஒரு பலனும் அடையல. ஆனா இந்த போரின் மூலமா அவங்களுக்கு நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களை ஈரானை கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, எல்லாரும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ராணுவ ரீதியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலைன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பேசாத இன்னொரு விஷயம் இருக்குது. ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு கார்டல் அமைச்சிருக்கிறாங்க, எரிவாயு கார்டல் அமைச்சிருக்கிறாங்க. அப்போ எரிவாயு ஏற்றுமதி 2 பேரும் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து அதோடைய விலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்மளை தக்க வச்சுக்கலாம்னு சொல்லி ஏற்கனவே இந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கிட்டாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அப்படி ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டு இருக்கும்போது அதுல இருந்து பின்வாங்கறதுக்கான தேவையே கிடையாது. ஏன்னா மொத்த உற்பத்தியாளர்கள் நீங்க 2 பேர் தான். இன்னைக்கு சந்தை பாத்தீங்க அப்படின்னா அது ஆசிய சந்தை, ஐரோப்பிய சந்தை. ஐரோப்பிய சந்தையாகட்டும், ஆசிய சந்தையாகட்டும், இந்த 2 பேரை தவிர்த்துட்டு நீங்க போகவே முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா கத்தாருடைய எரிவாயுவை கொண்டு போறதுக்கான பல போர்கள்லயும் வந்து அமெரிக்கா தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கான மையமா அந்த இடத்துல என்ன சொல்றது, தடுத்து நின்றுட்டு இருக்கிற ஒரு முக்கியமான சக்தியா தான் வந்து ஈரான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஈரான் எப்படி கைவிட முடியும்? அதுக்கான சாத்தியமே கிடையாது. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இப்போ புதிய நிபந்தனைகள் விதிச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து இந்த போர் எதை நோக்கி போகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 6 நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போர் இதுக்கு மேல திரும்ப நடக்காது அப்படின்றதுக்கு உறுதி வேணும் எனக்கு. 2வது, மேற்காசிய பகுதியிலிருந்து எல்லா அந்த படைத்தளங்களும் பின்வாங்கணும். 3வது, எங்களுக்கு அந்த இழப்பீடு கொடுக்கணும். 4வது பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஈரானுடைய மேல விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் நீக்கப்படணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஹெர்முஸ் நீரிணையை வந்து நீங்க அதாவது நிர்வகிக்கிறதுக்கு ஒரு கூட்டு அமைப்பு ஏற்படுத்தணும். கடைசியா பாத்தீங்கன்னா இந்த பொய் செய்திகளை பரப்பக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு 6 விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த மொத்த விஷயத்தையும் நம்ம வந்து ஒண்ணு அலசி நம்ம ஆராயறதுக்கு நேரம் இல்லை. குறிப்பா ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம். மேற்காசியாவில இருந்து நீங்க வெளியேறணும் அப்படின்னு சொல்லி இங்க ஈரான் சொல்லுது. அதோட நோக்கம் என்ன? ஒருவேளை அந்த நாடுகளை எல்லாம் விடுதலை செய்யணும்ன்றத நோக்கமா அப்படின்னா, அது வெளியில சொல்லக்கூடிய அரசியல் காரணம். அதுக்கு ஒரு பொருளாதார காரணம் இருக்கு. எந்த ஒரு நாடும் வந்து பொருளாதார நோக்கம் எல்லாம் செய்ய முடியாது. இப்போ ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களே, அதாவது மேற்காசியால இருந்து அங்க அரபு நாடுகள்ல இருந்து அமெரிக்கா வெளியேறுமான்னு நிச்சயமா வெளியேறாது. அதுக்கு அந்த நாடுகளை ஒப்புக்கொள்ளவர். ஏன்னா அதுக்கு ஒரு மாற்று ஏற்படுத்தாத இருக்கும் பொழுது நீங்க வந்து அதுக்கான ஒரு விஷயத்த செய்ய முடியாது. அப்போ இதோட நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த படைத்தளங்களை வந்து வெளியேற்றுறது அப்படின்றதுதான் ஈரானுடைய முக்கியமான நோக்கம். ஏன் அது முக்கியமான நோக்கம்? ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த நேட்டோ படைகள் குர்திஸ்தான் பகுதியை தவிர்த்த மற்ற பகுதியிலிருந்து வெளியேறிட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 விழுக்காடு வெற்றி. இன்னும் முக்கியமான ஒரு இடம் அப்படின்றதுன்னா எர்பில் தான் இருக்கிறதுலே அதிகமான எண்ணெய் வளங்கள் மிக்க ஒரு பகுதி, குர்திஸ்தானுடைய பகுதி. அந்த பகுதியிலிருந்து அங்க வெளியேறிட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த எண்ணெய் வளங்கள், அதாவது ஈரான்ல இருக்கிற எண்ணெய் வளங்கள் மட்டும் இல்ல, ஈராக்ல இருக்கிற எண்ணெய் வளங்களும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரே அரசியல் நோக்கம் கொண்ட குழுவின் பக்கத்துல வந்துடும். இப்படி வரும்பொழுது இப்ப ஈராக் கிட்டத்தட்ட ஒரு ஒத்த நிலைப்பாடுகளை வந்துட்டாங்க அப்படின்னா, எஞ்சி இருக்கிறது சிரியா தான். சிரியாவுடைய அந்த எல்லை வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆதரவு இருக்கும் பொழுது இப்ப இவங்களால, அதாவது இஸ்ரேல் அமெரிக்க தரப்பால ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆட்சின்றது நீடிக்கிறதுக்கான எந்த அடிப்படையும் இல்லை. அதை சீர்குலைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒருவேளை சிரியா விழுந்தது அப்படின்னா அங்கிருந்து துருக்கி எல்லைக்கு போயிடுவாங்க. துருக்கி எல்லைக்கு மட்டும் இல்ல, இந்த பக்கம் லெபனான் எல்லை வரைக்கும் போயிடுவாங்க. அந்த துருக்கி எல்லை வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா இங்க இருக்கிற எரிவாயு, அதாவது இந்த பார்ஸ் வயல் சொல்லக்கூடிய அந்த எரிவாயு வயல்ல இருந்து துருக்கி வழியா நீங்க வந்து ஐரோப்பாவை அடையிறதுன்றது குழாய் வழியை அடையிறது அப்படிங்கிறது அந்த மொத்த அரசியலோட நோக்கம். இப்போ இந்த எர்பில் பகுதியிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஈரானுடைய அந்த எரிவாயு நேர ஐரோப்பா சந்தை மட்டும் இல்ல, அங்கிருந்து பாகிஸ்தான் வழியா இந்தியாவுக்கும் வர முடியும், ஆப்கானிஸ்தான் வழியா இந்தியாவுக்கு வர முடியும், அங்கிருந்து இந்த மத்திய ஆசியா வழியா சீனாவுக்கும் போக முடியும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த மொத்த சந்தையும், ஆசியா ஐரோப்பா மொத்த சந்தையும் இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதோட ஒரு சின்ன அந்த கோரிக்கைகள் இருக்கக்கூடிய முக்கியமான அது சின்ன கோரிக்கை தெரியும், அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா இதுவாதான் இருக்க முடியும். ஒருவேளை அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல. ஆனா இவங்க விதிக்கிற அந்த நிபந்தனைன்றது இப்படி ஒரு முக்கிய நோக்கம் கொண்டதுன்றதை நம்ம நினைவு வச்சுக்கணும். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.